வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن كنتم في ريب مما نزلنا على عبدنا فأتوا بسورة من مثله فادعوا شهداءكم من دون الله إن كنتم صادقين صدق الله مولانا العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் அழகானது, அருமையானது. அதன் மேல் நாம் மிகுந்த அன்பும் நேசமும் கொள்ள வேண்டும். நம்ம வார்த்தையில் சொல்லணும்னா இஸ்லாத்தை நாம் காதலிக்க வேண்டும். அதே மாதிரி அருள்மறையாம் திருக்குர்ஆன் மிக மிக உன்னதமானது. அதையும் நாம் நேசிக்க வேண்டும். குர்ஆனை காதலிக்கிற இதயங்களாக நம்முடைய இதயங்கள் இருக்க வேண்டும். என்னன்னா, இஸ்லாத்தை அணுவா இன்னைக்கு ஆராய்ச்சி செய்யறாங்க. வேறு எந்த மார்க்கத்தையும் சமயத்தையும் இப்படி யாருமே ஆய்வு செய்ததே இல்லை. இஸ்லாத்தை அப்படியே ஆய்வு செய், ஒவ்வொரு கோணத்திலும். அந்த அடிப்படையில கணிதம், இந்த கணக்கியல், இந்த கணிதம் அடிப்படையிலும் எண் கணிதத்திலும் இஸ்லாத்தை அப்படியே அணுவணுவாக பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது இஸ்லாத்தையும் பார்க்கிறார்கள், குர்ஆனையும் பார்க்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை அதை உற்று நோக்குகிற போது அல்லாஹ்வினுடைய ஹல்குகளில், படைப்புகளில் ஒரு எண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம். அந்த எண் 7 என்று சொல்கிற எண். அதில் 7 என்ற அதிசயம் என்று சொல்லியே அரபியிலே கிதாப் இருக்கிறது. என்ன காரணம்னா, மனிதனின் வாழ்க்கை 7, அவனுக்கென்று படைக்கப்பட்டிருக்கிற இந்த அகிலங்களும் 7. மனித வாழ்க்கை 7 அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கை 7 படித்தரங்களை கொண்டதாமா ஒவ்வொரு மனுஷனுக்கும். முதல்ல நம்ம உசுர அல்லாஹ் படைச்சு ஆலமுல் அருவாஹ் அப்படிங்கிற இடத்துல வச்சா இது முதல் படித்தரம். இரண்டாவது, தந்தையின் முதுகந்தண்டில் நீர் திரவமாக வைத்தான், இது 2வது படித்தரம். மூன்றாவது, தாயின் கருவறையில நீர் திரவமாக கொண்டு வந்து சதக்கட்டியா இரத்த கட்டியா ஆக்கி ரூஹும் உடலும் சேர்ந்து இருந்த 3வது இடம் தாயின் கருவறை. 4வது இடம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். 5வது இடம் நம்ம கபருக்கு போயிருவோம். 6வது இடம் நம்ம மஹ்ஷர்ல எழுப்பப்படுவோம். 7வது இடம் சொர்க்கமா நரகமான தீர்மானிச்சு ஒண்ணு சொர்க்கம் அல்லது நரகம். இப்படி ஒரு மனிதனுக்கு 7 வகையான படித்தரம் நமக்கு இருக்கிறது. நாம் ஆலமுல் அருவாகில் என் பயணம் துவக்கி தந்தை தாய் வழியில் புவியினில் வைத்த உன்னை நினைக்காத நாளில்லை நிலையான இறையோனே. இப்படி 7 படித்தரம் அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கான். ஆனா நாம இந்த துன்யா மட்டும்தான் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அம்மாவோட கருவுல இருந்தது நமக்கு நினைப்புல இல்லை. கபருக்கு போய் இருக்கிறத பத்தி உண்டான முன் யோசனையும் இல்லை. இடையில் இருக்கிற இந்த துன்யா மட்டும் நமக்கு தெரியும். மனித வாழ்க்கை 7 வகைகளுக்கு உட்பட்டது. அப்ப இந்த மனிதனுக்கு படைக்கப்பட்டிருக்கிற ஹல்க், படைப்பினங்களின் அந்த துணை வானம். அண்ணாந்து பார்த்தா வானம். இந்த வானம் 7, பூமி 7, சமாவு என்று சொல்கிற வானம் 7, அரது என்று சொல்கிற பூமி 7, பஹ்ரு என்று சொல்கிற கடல் 7, வாரத்திற்கு 7 நாட்கள். இப்படியெல்லாம் 7களை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அப்படியே குர்ஆன்ல வர்றாங்க. குர்ஆன்ல இந்த 7ங்கிறது என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது சூரத்துல் ஃபாத்திஹாவின் வசனங்கள் 7. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிச்சு வலல்லாலின் ஆமீன் முடிக்கிற வரைக்கும் 7 வசனங்கள். குர்ஆனிலே மன்சில்கள் என்று சொல்லப்படக்கூடிய
ஒரு நாளைக்கு ஒரு மஞ்சில் என்று வகையில் ஓதுவதற்குண்டான மஞ்சில்கள் 7. அதே மாதிரி குர்ஆனிலே ஹாமீம் என்று துவங்குகிற சூறாக்கள் 7. இப்படி குர்ஆனிலே அல்லாஹ் நபிமார்களின் வரலாறுகளை சொல்கிறான். அந்த வரலாறுகளில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியின் உயரம் 7. மூசா நபிக்கு ஒரு தடி அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த தடிக்கு பேரு அசா. அவர்கள் வைத்திருந்த அசா தடியின் உயரம் 7. நபி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் 7. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அதன் காலம் 7. அவர்கள் விடுதலை அடைந்து செழிப்பான நிலை உருவானது, அதன் காலம் 7. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லி குகை சகோதரர்கள் இளைஞர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வரலாறு சொல்கிறான். அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்கிற இளைஞர்கள் மொத்தம் 7. இப்படியே குர்ஆனுக்குள்ளேயும் இந்த 7ஐ நோக்கி நிறைய சொல்லிட்டே இருக்காங்க. குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிற போது சத்தியமிட்டு சொல்கிற அந்த வஷம்சி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஸாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்லர்தி வமா தஹாஹா என்று இறைவன் 7 பொருள்களின் மேல் சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறான். சத்தியமிடும் பொருட்கள் 7. இப்படியே குர்ஆனுக்குள்ள இந்த மனித வாழ்க்கையின் 7 படித்தரங்களை யோசித்து இப்படி குர்ஆன்ல வருகிற ஒவ்வொரு விஷயத்தையும் 7 அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அரிஷின் நிழலில் நிற்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் ஒரு 7 பேர்களை சொன்னார்கள். அதே மாதிரி ஷஹீதுகளின் அந்தஸ்து அப்படின்னு 7 பேர்களை சொன்னார்கள். எதற்கு நான் சொல்றேன்னா, இஸ்லாத்தை கணித எண் அடிப்படையில் ஒரு கவனம் செலுத்துற போது கிடைக்க பெறுகிற ஒரு ஆய்வாளர்களுக்கு கிடைக்கும் ஆச்சரியம். தொழுகிறோம், தொழுகையில முக்கியமானது சுஜூது. இந்த சுஜூது என்பதுதான் தொழுகையின் பிரதானம். நம்ம நிக்கிறதுக்கு பேர் கியாம், குனியறதுக்கு பேர் ருக்கு. சுஜூதுங்கிறது சஜ்தா செய்யறது, அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து விடுவது. இந்த பேரை வச்சுதான், சுஜூது செய்கிறதை வைத்துத்தான் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித்னு பேர் வந்திருக்கு. சஜ்தா செய்யும் இடம், இது சுன்னத் ஜமாத் மஸ்ஜித், இது மக்கா மஸ்ஜித், இது மதீனா மஸ்ஜித்னா சுஜூது செய்யும் இடம். இந்த சுஜூது செய்கிற போது ஒரு மனிதன் பூமியில் 7 உறுப்புகள் பட வேண்டும். அங்கே 7: நெத்தி, 2 கையு, 2 முட்டு, 2 பெருவிரல், இப்படி 7 உறுப்புகள் சஜிதாவில் படுதல். இங்கேயும் 7, தொழுகையிலும் 7. எல்லாத்துக்கும் மேலாக ஹஜ்ஜுக்கு போறோம். ஹஜ்ஜுக்கு போகிற போது அங்கே இருக்கிற பிரதானமான எல்லா செயல்களும் 7ஆகவே இருக்கும். அங்கே தவாஃப் சுத்துறது, ஒரு தவாஃப் என்பது எத்தனை சுத்து? 7 சுத்து. சஃபா மருவாவுக்கு மத்தியில் நடத்தல், அந்த தொங்கோட்டம் எத்தனை? 7. அந்த சைத்தானுக்கு கல்லெறிதல் அப்படிங்கிற அந்த விஷயம் நடைபெறுகிற போது ஒரு தடவை சைத்தானுக்கு கல்லெறிதல் என்பது 7 கற்களை கொண்டு ஒரு தடவை கல்லெறியும். சைத்தானுக்கு கல்லெறிதல் என்பதும் 7. இப்படி இஸ்லாமியத்திற்கு உள்ளே பார்க்கிற போது ஆலமுல் அர்வாஹ், தந்தையின் முதுகந்தண்டு, தாயின் கருவறை, இந்த பூமி, அடுத்து கபரு, அதுக்கடுத்து மறுமஹ்ஷர், அதற்கடுத்து கூலி கொடுக்கப்படுகிற ஜன்னத் அல்லது ஜஹன்னம் என்று சொல்கிற இந்த 7 படித்தரங்களை கொண்ட மனிதனுக்கு என்று படைக்கப்பட்டிருக்கிற இந்த எல்லாவற்றிலும் உள்ளடக்கி இருக்கிற இந்த 7, இதெல்லாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இஸ்லாத்தை நாம் விரும்புகிற போதுதான் இவைகளெல்லாம் நமக்கு தெரிய வரும். இஸ்லாத்தை நாம் காதலிக்கிற போதுதான் நமக்கு இவைகள் எல்லாம் தெரியும். இது ஒன்று மட்டுமல்ல, வால்யூமா எழுதி வச்சிருக்காங்க.
எண் அதிசயங்கள். இஸ்லாத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய இத ஒத்த எண்களில் இருக்குகிற அந்த ஒருமைப்பாடு, அவைகளுக்குள்ள இருக்கிற ஒரு ஐக்கியம். அப்படியே குர்ஆனுக்கு வர்றாங்க. குர்ஆனுக்கு குர்ஆன்ல எண் கணிதம்ங்கிறது என்ன அப்படி கொட்டி கிடக்குது. குர்ஆனின் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வைர ஒளி கீற்றுகளால் உள்ளடக்கம் செய்யப்பட்டு பிரகாசமான பேரொளி திருக்குர்ஆன். அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆன் என்பது நூர், இது ஒரு வெளிச்சம். மனித குலத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கான ஈடேற்றத்திற்கான அத்தனை உள்ளடக்கம் திருக்குர்ஆன். அது சொல்லுது, மனிதர்களை பார்த்து சொல்லுது, பயின் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, என்னுடைய அடியாரின் மேல் நான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறேன். ஃபஅது, கொண்டு வாருங்கள், உங்களால முடிஞ்சா ஃபஅது பி சூரத்தின், இதில் இருப்பதை போல ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். சவால் விடுது. ஃபஅது பி சூரத்தின், இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்க. அல்லது மின் மித்லிஹி, ஒரு சூறாவை போல ஏதாகிலும் ஒன்றை கொண்டு வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல மனிதர்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறான். முடியாது. என்ன காரணம்னா, குர்ஆன் இறங்கிய காலம் இருக்குதே, அந்த காலம் என்பது குர்ஆன் பேச்சுக்களால் அப்படி அல்லாஹ் சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மனனம் செய்தார்கள். அல்லாஹ்வின் வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் நெஞ்சு, அந்த நெஞ்சிலிருந்து ரசூலுல்லாஹ்வின் நெஞ்சு, ரசூலின் மனதிலிருந்து சஹாபிகளின் மனம், சஹாபிகளின் மனங்களிலிருந்து தாபியின், தபஅ தாபியின், இமாம்கள், இப்படி அப்படியே வந்து மனங்கள் டு மனம். எழுத்து வடிவத்தில் குர்ஆன் இறக்கப்படவில்லை, ஓசை வடிவத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த காலத்துல, அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பேப்பர் கிடையாது, பேப்பரே இல்லை, பேப்பர் கண்டுபிடிக்கப்படாத காலம். அச்சு இயந்திரம் இல்லை. ஒன்றை பதிவு செய்வது என்றால் எலும்புல எழுதி வைக்கணும், காய்ந்த தோழல குறைச்சு வைக்கணும். இது மட்டும்தான் அன்னைக்கு இருந்தது. இப்பதான் குர்ஆன் இறங்குதுங்க. அப்படி இறங்குற குர்ஆன் எழுத்து வடிவத்தில் இறக்கப்படாத, ஓசை நயத்தில் இறக்கப்பட்ட குர்ஆனில என்ன அதிசயத்தை இன்றைய உலகம் வியந்து பார்க்குது. குர்ஆனையே காதலிக்கணும், குர்ஆனையே நேசிக்க வேண்டும், குர்ஆனை நாம் ஏன் உரத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எத்தனை எத்தனை விஷயங்கள் அவைகளுக்குள்ளே தங்க சுரங்கங்கள் போல் கொட்டி கிடக்கிறது தெரியுமா? இன்றைய உலகத்தில் வானவியல் சொல்கிறது, வானம் எத்தனைங்க? 7. குர்ஆனில் 6666 வசனங்கள், 77,000 வார்த்தைகள், எழுத்துக்கள். இப்படி அணு அணுவா ஒவ்வொரு புள்ளி இப்படி எப்படி அப்படி எப்படி, அக்கு வேறு ஆணி வேறு, அப்படியே பிரிச்சு அறிஞர்கள் அசந்து போய் கிடக்கிறாங்க அல் குர்ஆனுக்கு முன்னால். வானம் 7. இதுதான். இத எழுத்து வடிவம் இல்லாத காலகட்டத்தில் இறக்கப்பட்ட குர்ஆனில் அல்லாஹ் குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தாலும் சபஅ சமாவாத் என்கின்ற இந்த வார்த்தை குர்ஆனில் இருக்கிறது. அது 7 இடத்தில் மட்டும்தான் வந்திருக்கிறது. சப்தமாக சொல்லுவோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நிரூபித்தார். அது பாமரத்தனம் நிறைந்த, அதாவது நவீனங்கள் எதுவும் இல்லாத காலகட்டம். சபஅ சமாவாத், வானம் 7 அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன் முழுக்க பார்த்தா 7 இடத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அப்போ பார்க்குறாங்க, என்னடா இது 1500 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுங்கிறாங்க, இதுல இப்படி இருக்குது.
இதுலயும் அந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை வச்சான். அவர் யாரு தெரியுமா? அவர் ஓதத் தெரியாத உம்மி நபி என்று உண்மை உரைத்தீர்களே, அங்கு உள்ளம் கசிந்தீர்களே, வானவர் கோமான் ஜிப்ரீலின் வருகையில் ஓதினீர் நன்றாகவே, நிலங்களும் பாலை வனங்களும் பாலை வனங்கள் என்றாகியதே, பாலை வனங்கள் என்றாகியதே, அங்கு அகையிருள் நீக்கி அறிவொளி தேக்கி அஞ்ஞானம் வேறறுத்தீர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலுக்கு முன்னால் சொல்கிறார்கள், நான் ஓதத் தெரியாத உம்மி நபி, அவர்களுக்கு படிக்கவும் தெரியவில்லை, எழுதவும் தெரியவில்லை. உம்மி நபி என்று அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு தெரியாது என்பது அல்ல, அவர்களை இப்படி ஆக்கி வைத்து இவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் எவ்வளவு ஆச்சரியம் உண்டு என்று உலகம் வியந்து பார்ப்பதற்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு நுட்பம் தான் அவருக்கான உம்மி நபி. எல்லாம் தெரிந்தவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எழுத படிக்க வேண்டாம், நீங்க வேற ஒரு டெக்னிக் நான் செய்யறேன், அல்லாஹ் செஞ்சான். அவர் சொன்னதுல வானம் சப அசமாவாத் 7 என்று மட்டுமே திருக்குரானில் வருகிறது. அல்லாவின் புறத்தில் மாதங்கள் 12. வருஷத்துக்கு எத்தனை மாதங்க? எத்தனை? அல்லாஹ் குரான்ல முழுக்க 12 இடங்களில் மட்டுமே ஷஹர் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை பார்த்து மாதங்கள் 12, குரான் முழுக்க தேடி பார்த்தாலும் 12 மிஞ்சி 13 என்ற நிலையில் ஷஹர் வரவில்லை, 11 என்றும் வரவில்லை, 12 மட்டுமே இருக்கிறது. ஆகவே குர்ஆன் 12 சொல்கிறது, மாதங்கள் 12. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 300. பாருங்க, யௌம் அப்படின்னா நாள் என்று பொருள். நாள் யௌம். இந்த யௌம் என்ற வார்த்தை குர்ஆனில 365 இடத்துல வந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி வைக்கிறான் பாருங்க. ஏன் அறிஞர்கள் அசந்து போய் அடிமையாயிடுறான்? என்னன்னா, எழுத படிக்க தெரியாத நிலையில் உம்மி நபி என ஒருவரை உருவாக்கி, எழுத்துக்களும் அச்சு இயந்திரங்களும் பேப்பர்களும் இல்லாத, காகிதங்களும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் உலகம் முடியும் வரை இருக்கக்கூடிய வானத்தை, மாதத்தை, நாளை அப்படியே துல்லியமா அப்படி புட்டு புட்டு அல்லாஹ் வச்சிருக்கான். அதற்கடுத்து வார்த்தை விளையாட்ட அல்லாஹ் அப்படியே குர்ஆனுக்குள்ள விளையாடுறாங்க. இது அல்லாஹ்னாலதான் முடியும். மனித அறிவுகளை அப்படியே அல்லாஹ் சுக்கு நூறாக்குறான். கியாமத்து வரைக்கும் அஃபலா ததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான். நாமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கோம். இதுக்கு பேரு என்ன? யாரு? என்ன பேரு? ஈமான். என்ன பேருங்க? ஈமான். இந்த ஈமான் கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது அப்படின்னு பார்க்கணும். இது ஒரு பெரிய அரபு கிதாபுங்க. அரபியில இந்த வார்த்தைகளை தொகுத்த கிதாபு மிகப்பெரிய அளவிலே பிரபல்யமானது. ஈமான் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன் முழுக்க தேடி பார்த்தா வெறும் 25 இடத்தில் மட்டும் வந்திருக்கிறது. எத்தனை இடம்? நான் முதல் பயான்லயே சொன்னேன், எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம நினைவுல வச்சு நம்ம வீட்டுல போய் மனைவி மக்கள்கிட்ட, நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லணும். பயான் என்பது ரசிப்பதற்கு அல்ல, மார்க் போட்டு போவதற்கு அல்ல, நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று முழு குடும்பமும் நாம் ஈடேற்றம் பெறுவதற்கானது. அல்லாஹ் கபூல் செய்வானாக.
அப்ப ஈமான் என்பது குர்ஆன் முழுக்க 25 இடத்தில் வந்திருக்கிறது. அல்லாஹ் வைக்கிறான் பாருங்க. நான் ஈமானை 25 இடத்துல வச்சது மாதிரி அதுக்கு நேர் மாற்றமானது குஃபுர். குஃபுர்னா நிராகரித்தல். இதையும் 25 இடத்துல அல்லாஹ் வச்சானாம், நேருக்கு நேர். அதற்கடுத்து இஸ்லாம் என்பதை 70 இடத்தில் குறித்த அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களுக்கு என்று வழங்கப்பட்ட வேதம் தான் எந்த வேதம்? குர்ஆன். இந்த குர்ஆனை இஸ்லாம் என்பது 70 இடத்தில் வருகிறது. இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு என்று குர்ஆனை கொடுத்தான். குர்ஆன் என்பதும் 70 இடத்துல வருது. அந்த குர்ஆனை அல்லாஹ் எதன் மூலமாக கொடுத்தான்னா வஹி. எதன் மூலமாக கொடுத்தான்? இந்த வஹி என்ற வார்த்தையும் 70 தடவை வருது. குர்ஆன் 70 தடவை, இஸ்லாம் 70 தடவை, வஹி 70 தடவை. இப்ப அல்லாஹ் மலக்குமார்கள் என்று சொல்கிற மலாயிக்கத், இந்த மலாயிக்கத்து என்று சொல்கிற இந்த வார்த்தையை 68 தடவை சொல்றான். இந்த மலாயிக்கத்துகள் நன்மையை உள்ளடக்கிய செயல்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த தீமையை உள்ளடக்கிய தூண்டுதலுக்கு உண்டான பேரு ஷைத்தான். மலாயிக்கத்து என்பது 68 இடத்தில் வந்தா அதுக்கு நேர் மாற்றமா ஷைத்தான், ஷைத்தானியத்து எத்தனை இடத்துல? 68 இடத்துல வருது. இப்போ உலகத்துல ஒரு மனிதனுக்கு 2 வாழ்க்கை. ஒன்று இந்த உலகம், மற்றொன்று மறு உலகம். இந்த உலகத்திற்கு பெயர் துன்யா. துன்யா என்ற வார்த்தை குர்ஆனில் 115 இடத்தில், துன்யாவுக்கு நேர் மாற்றமாக இருக்கிற ஆகிரத் என்ற வார்த்தை 115 இடத்தில். யோசித்து பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மனிதன் உலகத்தில் வாழ்கிற போது அவனுக்கு தேவைப்படுவது ஹயாத். என்ன வேணும்? இந்த ஹயாத் என்ற வார்த்தை குர்ஆனில் 145 இடத்தில். ஹயாத்தா வந்துட்டாலே அவனுக்கு என்ன வந்துடும்? என்ன வரும்? மௌத்து வந்துடும். மௌத்து என்ற வார்த்தையும் 145 இடத்தில். குர்ஆனுக்குள்ள போய் பார்க்கும்போது இப்படி எதிர்மறையான விஷயங்களுக்கு உட்பட்ட வார்த்தை விளையாட்டுகள் அல்லாஹ் குர்ஆனுக்குள்ள அப்படியே சொருகி சொருகி சொக்க வைக்கிறான். ஆனா முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இவைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாத சூழல்களிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எவ்வளவு நுட்பமா இருக்கும் பாருங்க. குர்ஆன் ஓதியவர்களுக்கு, ஓதுகிற பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். குர்ஆன் அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு லாஸ்ட்ல குல் ரப்பின் நாஸ்ல மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இது வரைக்கும் உண்டான வசனங்களில் நடுவுல சுபஹான அந்த 15ஆம் ஜுஸுல நடுவுல இடையில ஒரு பெரிய எழுத்து போட்டிருப்பாங்க. அது என்ன எழுத்துங்க ஹாஃபிஸா? பல்யத்த லத்தஃப். இந்த எழுத்து குர்ஆன்ல எல்லா எழுத்தை விட அந்த எழுத்து மட்டும் தனியா போல்ட் லெட்டர்ல பெரிய எழுத்துல போடப்பட்டிருக்கு. இது தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா இந்த எழுத்து தான் குர்ஆனின் அத்தனை எழுத்துகளுக்கும் உண்டான சென்டர். என்ன எழுத்துங்க? சென்டர் எழுத்து. இந்த சென்டர் எழுத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு விஷயம் இருக்கிறது. அங்க ஒரு வார்த்தையை அல்லாஹ் வச்சு நம்மளை யோசிக்க வைக்கிறான். என்னன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னர் இஸ்லாமிய மன்னர் தான். ஆனாலும் அவர் கோபத்துல உச்சம். கோபம் வந்துருச்சுன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு விளையாட்டுக்கு கூட கொலை செஞ்சிருவார். அல்லாஹ் அதனாலதான் வரலாற்றில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை வைத்தான். இருந்தாலும் கூட ஹஜ்ஜாஜின் கபர் எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நினைச்சதுக்கெல்லாம் கொலை செஞ்சு மனித உயிர்களை மலிவாக கருதிய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இஸ்லாமிய மன்னர் தான்.
ஆனா எங்க கபர் அடக்கப்பட்டிருக்குன்னு இன்னைக்கும் உலகத்திலே வரலாறு இல்லை, எங்கேயுமே தெரியாது. அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு நாள் காட்டுக்கு போகிறார். அந்த காட்டிலே தண்ணீர் தீர்ந்து போகிவிட்டது. தனது வீரர்களை காட்டுப்பகுதியில் எங்கே தண்ணீர் கிடைக்கும் போய் எடுத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. மன்னரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களே, எங்குமே தண்ணி இல்லை. கோபம் கொப்பளித்தது. தண்ணியோட வராட்டி உங்களை கொன்றுவேன்ட்டார். வீரர்கள் அரண்டு போயிட்டாங்க. ஒருத்தரா தொழாங்க. காடு முழுவதும் தொழாவுகிறார்கள், எங்குமே தண்ணீர் இல்லை. இறுதி பகுதியில் ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை இருக்கிறது. அங்கே ஒரு பெண் இருக்கிறார். வேகமாக சென்று, நாட்டின் மன்னர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்திருக்கிறார், தண்ணீர் வேண்டும். எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? நம்மள்ட்ட வந்து திடீர்னு முதலமைச்சர் வந்திருக்காரு, உங்க வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தண்ணி கேட்டாருன்னா நம்ம என்ன, அப்படியா? பிரதமர் வந்திருக்கிறார், உங்க வீட்டுல கொஞ்சம் சாயா குடிக்கணுங்கிறாருன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இருக்கிற பாத்திரத்தை புதுசு எடுப்போம். நேத்து வாங்கின பால் வேண்டாம், புதுசா போய் பால் வாங்கிட்டு வருவோம். எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா செய்வோம். நல்ல பாத்திரத்தை இன்னொரு தடவை கலக்குவோம். பார்த்து பார்த்து வச்சு அப்படி கொண்டு போய் கொடுக்கும் போதே ஒரு பவ்யம் இருக்கும். பூரிச்சு போகும். தன்னை விட உயர்ந்து நிற்கிற ஒரு மனிதனிடத்தில் பேசுவது நமக்கு பிரியம். பிரபல்யம் அடைந்த ஒரு மனிதன் எனக்கு தெரியும் என்று சொல்வதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரியம். அப்போ ஹஜ்ஜாஜ் வர்றார், தண்ணி கேட்கிறார். அந்த அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியம். தண்ணீரை நீங்க கொண்டு போண்டா, அந்த மன்னர்கிட்ட நானே கொண்டு போறேன். இருக்கும் பாத்திரத்தை ஒன்றை நல்ல கழுகி தண்ணீரை எடுத்துக்கொண்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கும் இடத்தை நோக்கி அந்த வீரர்களோடு அந்த பெண் வருகிறாள். வந்தா 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 வர வர அவன் மனசுல பெரிய ஆசை. ஏன்னா மன்னரை எல்லாம் பார்க்க போறான். வந்தாச்சு. வந்ததுமே அந்த பெண் தான் கையில தண்ணி கொடுக்கறத விட தன் புள்ள கையில கொடுத்து மன்னருக்கு கொடுப்போம், பிள்ளை கையில் தண்ணீரை கொடுத்து மன்னருக்கு கொடுக்க சொன்னாங்க. அப்படித்தானே? நாம பார்க்க முடியாட்டி குழந்தைய தோல்ல தூக்கி வச்சு அப்படி திருவிழாவில் எல்லாத்தையும் காமிப்போம். நாம ஏன் யானை மேல ஏறி உட்காராட்டியும் பிள்ளைய ஏற வச்சு சுத்தி காமிப்போம். குதிரை மேல நாம உட்காராட்டியும் குழந்தைகளை உட்கார வைப்போம். தூரியில நாம் ஆடுறது இல்ல, குழந்தைகளை உட்கார வச்சு ராட்டினத்தில் சுத்துவோம். பெத்தவங்க மனசு இப்படித்தான். அந்த காட்டில் இருக்கும் அந்த பெண்ணின் மனதும் இப்படித்தான். கொண்டு போன ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் குழந்தை தத்தி தத்தி அப்படியே தண்ணியை அப்படியே கொண்டு போய் கொடுத்தது. அதை வாங்கி தாகத்திற்கு குடித்து விட்டு நிமிர்ந்து பார்த்து, என் தாகத்திற்கு தண்ணீர் தந்தீர்கள், நீங்கள் மறக்காமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு என்ன தர வேண்டும்? அந்த படை வீரர்களிடத்தில் கேட்டான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அங்கே ஆலோசனை சொன்னார்கள். என்னை இந்த பெண் மறவாமல் இருப்பதற்கு நான் என்ன பரிசு கொடுப்பது? சொன்னார்கள், இந்த பெண்ணை நாட்டிற்கு அழைத்து அங்கே நல்ல வீடு ஒன்றை கொடுப்பது. இன்னும் சொன்னார்கள், இங்கேயே இந்த பெண்ணுக்கு ஒரு சுகமான இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பது. இன்னும் சொன்னார்கள், தங்கங்கள் பொன்கள் பரிசாக கொடுப்பது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கடுமையான முரடன். பல்வேறு கட்டங்களில் கோபம் உச்சத்துக்கு வருகிற போது புத்தியை தொலைக்கிற ஒரு மிகப்பெரிய கரடு முரடான செயல்களுக்கு உட்பட்டவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், வீடுகளும் குதிரைகளும் தங்கங்களும் காசுகளும் இவள் நினைவில் நிற்காது. நான் ஒன்றை கொடுக்க போகிறேன், அதுவும் இந்த குழந்தைக்கு. வா என்று அழைத்த போது சிரித்த முகத்தோடு அந்த குழந்தையை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்புக்கு முன்னால் அந்த பெண் அனுப்பி வைக்கிறாள். இந்த மன்னன் பரிசு கொடுக்க போகிறான் என்று. உலகத்தின் வரலாற்றில் எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிற வரலாற்றை படிக்குகிற போதெல்லாம் எல்லோரும் கவலைப்படுகிற ஒரு நிகழ்வை அந்த காட்டுக்குள் பெண்ணுக்கு அவன் கொடுத்தான். இடையில் உருவி இருக்கிற வாளை எடுத்து அந்த குழந்தையின் தலையை வேகமாக வெட்டி சாய்த்து விட்டான்.
குதிரை அந்த குழந்தையினுடைய தலை துண்டானது. துடித்து துடித்து அந்த குழந்தை உயிர் விட்டு கொண்டிருக்கிற போது பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த பாவத்திற்கு என் குழந்தைக்கு நீ இப்படியா செய்வாய்? அழுதாள், கதறினாள், புரண்டாள். அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு மன்னன் தன் குழந்தையை இப்படி செய்து விட்டானே. அப்பதான் அந்த பெண் சோகத்தின் உச்சத்தில் அழுது கொண்டே சொன்னாள், அல்லாஹ் குர்ஆனின் சென்டர் பாதி, அந்த பொம்பளை சொல்லுது பாருங்க, குர்ஆனில் பாதி இடம் வரை ஒரு எழுத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். குர்ஆனில பாதி இடம் வரைக்கும், அந்த சென்டர் வரைக்கும், அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சு ஃபல்யத்தலத்தஃப் வர்ற வரைக்கும் ஒரு எழுத்தை அல்லாஹ் இல்லாமலாக்கினான். அப்படி இல்லாமல் ஆக்கியதை போல் உன் வாழ்வையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவானாக. அது என்ன எழுத்துன்னு அந்த பெண்ணு சொல்லிட்டே சொல்லுது. குர்ஆனில் பாதி வரை அல்லாஹ் எப்படி கல்லா என்ற வார்த்தையை இல்லாமல் ஆக்கினானோ அதேபோல் உன் வாழ்வு இல்லாமல் ஆகட்டும். குர்ஆன்ல பாத்தீங்கன்னா காஃப் லாம் ஜபர் கல், லாம் அலிஃப் ஜபர் லா, கல்லா என்ற இந்த எழுத்து அலிஃப் லாம் இருந்து ஆரம்பிச்சு சுபஹானல்லதி 15 ஜுஸுனுடைய சென்டர் வரைக்கும் தொலாவி பார்த்தா இந்த கல்லா என்ற வார்த்தை இல்லவே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் இந்த கல்லாங்கிற வார்த்தையே வரும். இத காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண் தன் சோகத்தின் உச்சத்தில் இத சொல்றா. இந்த வரலாறை எழுதி வைக்கிறாங்க. இப்ப பாருங்க, வரலாற்றில் எல்லா பேர்களுக்கும் அவன் வாழ்ந்தான், மறைந்தான், இங்கே இருக்கிறான் என்ற ஒன்று உண்டு. அந்த பெண்ணின் சாபம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அடக்கப்பட்ட அவன் ஆட்சி செய்தான். அவர் இஸ்லாமியர், குர்ஆனுக்கு ஜேர் ஜபர் போடுவதற்கு உபகாரம் செய்தவர், எல்லா வகையிலும் இஸ்லாமிய நிலைகளுக்கு உட்பட்டவர். மூத்தாயாச்சு, எங்க கபருன்னே தெரியாது. எளிமையானவர்களின் சாபம் என்பது சாதாரணமானது அல்ல, அது நின்று அழித்துவிடும் என்பதற்கு அந்த பெண் வலிமையான ஹஜ்ஜாஜ் இப்னுக்கு முன்னால் அந்த பெண் சாபமிட்டால் ஹஜ்ஜாஜ் இப்னின் மன்னரை உலகத்தில் எங்கும் தேடவே முடியாது. நீ வாழ்ந்தாய், வரலாற்றில் நின்றாய் என்பது அல்ல, வழக்கொடிந்து போனாய் என்ற நிலை வந்து விட்டது. இதுல நமக்கு என்னன்னா, இந்த கல்லா என்ற வார்த்தை இருக்கிறதே, இது குர்ஆன்ல பகுதி வரைக்கும் இல்லவே இல்லை, அதுக்கு பிறகுதான் இருக்குது அப்படிங்கிறத அந்த பெண் சொல்கிறாள். இது மட்டுமல்ல, ஒவ்வொரு வரலாற்றுக்குள்ளேயும் இவைகள் புதைந்து கிடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அல் குர்ஆன் என்பது ஒரு அற்புத பொக்கிஷம். தேட தேட கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம குர்ஆனை வாழ்க்கையில எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டோம். நாம பெரிய சாமர்த்தியசாலி தான். ஆனா குர்ஆன் நம்முடையது, குர்ஆன் நம்முடையது. நாம் குர்ஆனை உடையவர்கள். மௌத்தாகிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓத தெரிஞ்சுதான் மௌத்தாகணும் அப்படிங்கிற சபதத்தை, நீயத்தை நாம் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்ம மையத்து கபருக்குள்ள போகும்போது நாம குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணுமே இல்லைங்க. குர்ஆன் இனிமேல் ஓத முடியுமா? முடியும். மலேசியாவில் நடந்த உலக இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல ஒரு பெண், இந்த பெண் தான் உலகத்தில் ஹாஃபில், தலை சிறந்த குர்ஆனை மனனம் செய்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு 78 வயசு. எத்தனை வயசுங்க? அந்த நினைப்பு அவ்வளவுதான். 78 வயசுல உலகத்தில் தலை சிறந்த ஹாஃபிதுல் குர்ஆன். இன்னைக்கு 6 மாசத்துல 18 வயசுக்குள்ள குர்ஆனை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கு. 5 வயசு 6 வயசுல குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். 54 வயசுல ஒருத்தர் போய் ஹிஃப்ஸ்ல சேர்ந்து அவர் 2 வருஷத்துல குர்ஆனை மனப்பாடம் பண்ணி அதுக்கு பிறகு ஆலிம்ல சேர்ந்து ஆலிம் பட்டம் வாங்கிடுறாரு. 80 வயசு சேர்ந்த ஒரு பெண்மணி நிஸ்வான் மதரசாவில் சேர்ந்து
3 வருஷம் ஓதி முபல்லிகா பட்டம் வாங்கிடுது. என்னன்னா, நம்ம எல்லாவற்றுக்கும் இடமும் நேரமும் கொடுக்கிறோம். தொழில் வியாபாரம் என்று வருகிற போது பிரான்ஸ் மொழி படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், லத்தீன் படிக்கணும், இதை படிச்சா தான் வேலை என்கின்ற நிலைகளுக்கு மொழிகளை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமக்கான இந்த திருக்குரானை படிப்பதற்கு நாம் நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைத்து முனைகிற போது நிச்சயமாக அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. வழக்கது எஸ்ஸர்னல் குரான் திக்ர் பகல் மிம்மு தக்கீர் 12 வகையான விஷயத்தை விளங்கிட்டா குரான் ஓதிடலாம். அவ்வளவுதான், ரொம்ப லேசு. 12 வகையான விஷயம், அதுக்கு ஒரு சின்ன விஷயமே நம்ம வச்சிருக்கோம். 12 விஷயம் தான். இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கடுத்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க பைக் ஓட்டி என்ன வேண்டாலும் பண்ணிடும். 30 ஜுசுவை ஓதி முடிக்கணுங்கிறல்லங்க. இந்த 12 செய்தியை நீங்க தெரிஞ்சிட்டாலே குரான் ஓதுவதற்கான புரிதல்கள் நமக்கு வந்துவிடும். அந்த ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கான ஆலோசனைகளை கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அற்புத பொக்கிஷமா இருக்கிற அல் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாமும் நமது இதயம், நமது இல்லம், நமது வாழ்க்கை எல்லாவற்றிலும் அந்த குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா மனிதர்களும் விரும்புவது எனக்கு நல்லது நடக்கணும், எந்த விஷயத்துலையும் எனக்கு நல்லது நடக்கும். கெட்டது நடக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அது யாரை கொண்டும், மனைவியை கொண்டு, மக்களை கொண்டு, நட்புகளை கொண்டு, வியாபாரம், தொழில், நல்லது கெட்டது, பயணம், சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயம் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம நல்லது நடக்கணும். இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற ஒரு துவா இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இது ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. அல்லாஹ் எனக்கு எல்லா நிலையிலும் எனக்கு ஆஃபியத்துனா ஆரோக்கியம் மட்டும் இல்லை, எனக்கு எல்லா நிலையிலும் எனக்கு நல்லதை கொடு அப்படின்னு நாம் உலகத்தில் முழிச்சதிலிருந்து தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கணும்னு கேட்குற துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இன்ஷா அல்லாஹ் நினைவில் கொள்வோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹிம். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم اني اسالك العافيه برحمتك يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم.